ஜூன் 30, 2025 இன்னைக்கு வந்து டேட்டு. இந்த டேட்டு தென் பார்த்தோம்னா அவரோட அம்மா அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும்ல, அவங்க தென் அவரோட கேரக்டர் இதெல்லாம் வச்சு மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன கவிதை மாதிரி இது பண்றீங்க. இதுல இருக்கு என்னன்னா இலக்கிய நேயம் பாராட்டுதல். தமிழில வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்கும். தமிழ் வார்த்தைக்கு அதை பயன்படுத்துறப்ப பார்த்து பயன்படுத்துறோம். இந்த இது வருதுல வையிற மாதிரி வாழ்த்துறது, வாழ்த்துற மாதிரி வையிறது, அதுக்கு பேர் என்னது? அதே மாணிக்கு வந்துடக்கூடாது. வையிற மாதிரியும் தெரியும், வாழ்த்துற மாதிரி தெரியும். அந்த மாணிக்கு இந்த இதை பாருங்க, இதுக்குள்ள எவ்வளவு மீனிங் வருதுன்னு பாரு. தமிழ் தாய் ஈன்ற தங்க புதல்வா, அழகு என்பது ஆண்பால் என்பதற்கு சான்றாய் ஜூன் மாத இறுதியில் பூத்த ஜூலை மலரே. இதான் அழகு என்பது ஆண்பால் என்பதற்கு சான்றாய் ஜூன் மாத இறுதியில் பூத்த ஜூலை மலரே. அதிபன் என்னும் பெயர் பூண்டாய் பெயருக்கு சான்றாய் நாளினம் ஆள்கிறாய். அதுவும் போதாது என பேரவா கொண்டாய், அதனால் ஏனோ அன்பால் போர்த்தட்டி என் மனதை வென்ற அன்பின் அதிபனுக்கு என் அகங்களிந்த அகவதினை வாழ்த்துக்கள். இப்படிக்கு மான் போட்டு இதுல மீனிங் பார்த்தோன்னா, அழகு என்பது ஆண்பால். நம்மளாம் சொல்லுவோம்ல பெண்கள்தே அழகு, பெண்கள்தே ஆண்பாலா பெண்பாலும் கன்ஃபியூஷன் வரல, பெண்களுக்குதே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், அவங்கதே அழகு. ஆனா நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஆண்கள்தே அழகா தெரிவாங்க. இந்த இதுல பாரு, பறவையில பாரு, மயில் பீக்காக் இருக்குல்ல, அந்த தோகை இருக்க மயில் உனக்கு பிடிக்குமா, தோகை இல்லாத மயில் பிடிக்குமா? தோகை இருக்க மயில், ஆண் மயிலுக்கு தானே தோகை இருக்கும், அதே அழகா தெரியும். அந்த நம்ம ஏற்றுக்கட்டப்பட்ட ஒரு ஸ்டீரியோ டைப், அது வந்து ஆதாரமற்ற ஒரு நம்பிக்கை இதே. அதெல்லாம் இதுதான் அழகுங்கிறது ஆண்பாலை வரும். அதுக்கடுத்து அதிபன் பெயர் பூண்டாய் பெயருக்கு சான்றாய் நானிலம் ஆள்கிறாய். தமிழ்ல பார்த்தோன்னா 5 வகை நிலங்கள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல்னா கடலும் காடு சார்ந்த பகுதியும். இந்த பாலைன்னு ஒரு பகுதியே இருக்காது. இந்த 4 நிலங்கள் இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 நிலங்களும் தன்னுடைய இயல்புல இருந்து மாறணும். கடல் இருக்கக்கூடாது நெய்தல்ல, மருதத்துல வந்து வயல் இல்லாம வறண்டு போய் கிடக்கணும். இந்த மாதிரி இருக்க டீனேஜர் அதுல பார்த்தே பாலைங்கிற ஒரு நிலையே தோன்றும். இவரோட வாழ்க்கையில வந்து அந்த வறட்சியே பார்க்க கூடாது, ரொம்ப செழுமையா இருக்கணும் அப்படிங்கிற காணிதே நானிலம் ஆள்கிறாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, புரியுதா? இதுவே 5 நிலங்களை கொடுங்க, அந்த வஞ்ச புகழ்ச்சியனையும் ஆயிருக்கும். இதான் இலக்கிய நேயம். இது வாழ்க்கிறப்ப தெளிவான வார்த்தைகளை நல்லா பயன்படுத்தணும், நல்ல வார்த்தைகளை. இங்க வந்து ஒரு அத்தாரிட்டியோ ஒரு பவரவோ ஒரு அதிகாரத்தோ நம்ம வந்து சொல்லல. அன்பத்தின்